தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா, எங்களோட வாழ்க்கை பிரச்சனை, நாங்கள் ஏதாவது பண்ணணும், ஏதாவது சொல்லுங்கள் ஜோசியரை, இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது நிறையா நேயர்கள் ஜோசியரை நீங்கள் சொல்கிற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது, ஆனால் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறோம். அதை பண்ணினீங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறைஞ்சி நல்லது கூடுதலாகவே நடக்கும். சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா? வாழ்க்கையில் உருப்பிடுவோமா? கடங்கண்ணி அடைப்போமா? கல்யாணம் ஆகுமா? வீடு கட்டுவோமா? பிரச்சனைகள் தீருமா? வம்பு வழக்குகள் தீருமா? இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்கிறோம். அதாவது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு பிறகுது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கூட்டுக்கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த யோகம் காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசியில 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு, பூமிகாரகன் செவ்வாய் தனுசுல இருக்காரு, புத்திகாரகன் புதன் தனுசுல இருக்காரு, சுக்கிர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு. இப்ப இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி நேர்கதியில கடக ராசிக்கு போய் உச்சமடைய போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. ராகு, அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசியில இருக்கு. டிசம்பர் 5 வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது. அது மாதிரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இருப்பிடம், இதோட பார்வை, இந்த பலாபலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறத கொடுத்துருச்சின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா கண்டச்சனி ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதாவது சனி பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் கலத்தர சனியாக சப்தம சனியாக கண்டச்சனியாக உட்காந்து உங்களை கொஞ்சம் ஆட்டி படைச்சிட்டாரு. சரி, குருவாவது ஏதாவது நன்மை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு எங்கே இருக்கார் அப்படின்னா 10ல் குரு. அப்போ 10ல் குரு பதவியில் மாற்றம். அப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா பதவியில் நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கண்டச்சனியில் இருக்கும்போது அந்த குருவால் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது கெட்ட மாற்றமாக தான் இருந்திருக்கும். சில பேருக்கு வேலை இழந்திருக்கலாம், நல்லா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு வேலையில் ஆளை குறைக்கிறேன் போகிறேன் வரேன்னு நம்ம உழப்பில் மண்ணள்ளி போட்டிருப்பானுங்க, நம்ம தலையை தடவி தலையில் கையை வச்சுருப்பானுங்க. அதுமாரி தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடைஞ்சல். நல்லபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபரு, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபரு, வியாபாரத்துலேயும் ஒன்றும் பெருசாக போகல வரல, கிட்டத்தட்ட கடங்குடியானது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் 2025 கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓடி இருக்கு. சரி, 2026 எப்போ இருக்குது? போன கதையை ஏன் ஜோசியரை பேசுகிறீங்க? அதான் எங்களுக்கே தெரியுமே, அடி வாங்கினேன் எங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, 2026 இந்த வருடம் பிறங்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ வக்கரத்தில் இருக்கிற சனி பலம் அடைஞ்சிருவார். கண்டச்சனி அப்படிங்கிறது பலம் அடையுது. அப்போ ஏற்கனவே குருவும் 10ல் தான் இருக்கார் இல்லையா? அப்போ அந்த 10ல் இருக்கிற குரு அப்படியே பிரட்டி 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 ஓட்டி ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் காலத்தை நீங்கள் ஓட்டி தான் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். மாற்றம் வராட்டி நம்மளாக வர வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வேறு வீட்டை பார்த்து குடி போய்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த வருஷம் பிறந்தவுடனே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வேறு வீடை பார்த்துங்க, 1000-500 வாடகை கூட போனாலும் பரவாயில்லன்னு ஒரு மாற்றத்தை வர வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லது. இல்லை ஜோசியரே சொந்த வீட்டில் தான் இருக்கேன், நான் எங்கே வேறு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறவங்க நம்ம இருப்பிடத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த ரூமில் படுத்துருக்கேன்னா அந்த ரூமில் போய் படுத்துக்க, இந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்றியா அங்கே உட்காந்து சாப்பிடு. அதுமாதிரி சாப்பிட்ற இடம், அதுமாதிரி நம்ம டைனிங் டேபிள் போட்டிருந்தால் அதை வேறு இடத்துல மாற்றி போடுறது, படுக்கையை மாற்றி போடுறது, இருக்கிறதே லவோண்டு இடம் இதில் நான் எங்கே மாற்றுறது அப்படிங்கிறவங்க தலை வைக்கிற திசையை மாற்றிக்கணும். வடக்க வைக்கக்கூடாது, அவ்வளோதான். வேறு எங்கே வேணாலும் வச்சுக்கிருக்கான். கிழக்கு வைக்கிறியா மேற்கு வச்சுக்க, மேற்கு வைக்கிறியா தெற்க வச்சுக்க, தெற்க வைக்கிறியா மறுபடியும் கிழக்க வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தலைமாட்டை மொத்தம் மாற்றி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது.
அதுமாரி சில பேருக்கு பெண்களுக்கு அடுப்படியே மாற்றணும். இருக்கிறதே லவுண்டு அடிப்படி தான் இருக்குது, அடுப்பு வைக்க வேறு இடம் இல்லை, நான் எங்கே ஜோசியராக வைக்கிறதுன்னு கேட்கலாம். லேசாக உயரம் தூக்கி வச்சிங்க, அடியில் ஒரு கல்லை கொடுத்து அடுப்பை லைட்டாக உயரம் தூக்கி வைக்கணும். இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாம் வர வச்சுக்கணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், மாற்றம் சூப்பராக இருக்கும். கேட்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும், ஆனால் செஞ்சு பாருங்கள், மெல்லியே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜூன் மாதம் வரைக்கும் நிலைமை அப்படி தான் இருக்குது. உங்களோட ராசிக்கு 4க்கும் 7க்கும் குரு அப்படிங்கிறவர் அதிபதி. ஜூன் மாதம்தான் அவர் 11வது வீட்டுக்கு வர்றார். லாபஸ்தானத்துக்கு குரு வந்து உச்சமடைகிறார். இப்போ உச்ச குரு லாப வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது அடியோடு மாறும். அப்போ 2026 ஜூன் வரைக்கும் அப்படியே மொல்ல தள்ளி போட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை அப்படியே செய்யணும். புது முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது, முதலீடு போடக்கூடாது. எவனா வந்து கூட்டாக தொழில் பண்ணலாம் போகலாம் வரலான்னாலும் கிட்டக்க போகாதீங்க. ஏன்னா 7க்கு அதிபதி இப்போ குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு 10ல் இருக்கார். அதனால் கவனமாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு முதலீடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாரி இந்த கண்டச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறதும் அதுக்கு பிறகு குறையும். அதுமாரி குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாறும். உங்களோட ராசிக்கு 3வது வீட்டை குரு பார்ப்பார், 5வது வீட்டை குரு பார்ப்பார், 7வது வீட்டை குரு பார்ப்பார் ஜூன் மாதத்துக்கு பிறகு. அப்போ 3வது வீட்டை குரு பார்க்குறதால அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது நீங்கும். ஒரு பங்காளி வகையில் தேவையில்லாத பிரச்சனை, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு கூட போக முடியல வர முடியல, இது மாதிரி இருந்து போனது வந்தது எல்லாமே இதுக்கு மேலே சரியாயிடும். அண்ணன் தம்பி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குறிப்பாக இளைய சகோதரம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது போது வருதுன்னா இந்த கண் பிரச்சனைகள் இதுக்கு மேலே சரியாயிடும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு போகிற அளவுக்கு இருந்தவங்க கூட ஒரு மருந்து மாத்திரையில் குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லாயிருக்கும். அதுமாரி 5ஆம் இடத்துல குரு பார்வைங்கிறது விழுதுங்கும்போது பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அண்ணன் தம்பி ஆதரவாக இருப்பாங்கன்னு. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பங்காளிகளுக்குள்ளே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு சொத்து பத்துக்காக நம்ம படியேறி இருந்தோம், கோர்ட்டு படியேறி இருந்தோம்னா கூட இதுக்கு மேலே எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு சாட்சிக்காரங்காலில் உழுவுறதை விட சண்டைக்காரங்காலிலே உழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே நேர்ந்து நிறைவேக்கலாம். சமாதானம் போய் இதை நீ வச்சு இதை நான் வச்சுக்கிறேன், நமக்குள்ளே என்ன சண்டை, ஒரு அடிக்கு சண்டை போட்டுக்கிட்டு என்னத்தை நம்ம அப்படியே பெருசாக சாய்ச்சிட போகிறோம், இன்னொரு வாட்டி பிறந்து வர போகிறோமா போக போகிறோமா வர போகிறோமான்னு 4 பேரை வச்சு பேசி ஈசி முடிச்சிக்கலாம். அதுமாரி பூர்வீக சொத்து மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்தை விற்கலாம், அது மூலயமா ஒரு தொழில் பண்ணலாம், இல்லை இந்த சொத்தை விற்றுட்டு வேறு சொத்து வாங்கலாம். இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். 7ஆம் இடத்துல சனி மீது குரு பார்வை அப்படிங்கிறதும் உழுவுது. அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது புனிதமடையுதுங்கிறதால திருமண தடை இருந்தவர்களுக்கு தடை நீங்கும். ஏன்னா இப்போ 7ல் சனி இருக்காருங்கிறப்ப 2025 தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிருந்தாலும் கல்யாணம் அப்படிங்கிறது ஆகிருக்காது. ஏன்னா மார்ச்சுக்கு முன்னாடி ஆயிருந்தால் தான் உண்டு. மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து இருக்கும். ஆணோ பொண்ணோ அப்படியே கல்யாணம் முடிகிறாப்புல இழுத்துக்கிட்டு வரோம், டப்புன்னு முடிஞ்சு போகும். வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. அது எல்லாம் இதுக்கு மேலே சரியாயிடும். திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரலாம். இந்த மாதிரியான அமைப்பெலாம் இருக்கும். காதல் திருமணத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தால் ஜூன் மாதத்துக்கு மேலே எல்லாம் நல்லபடியாக நடந்துடும். பேசி முடித்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவே மாற்றலாம். இதுமாதிரி கூட்டுத் தொழில் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லாயிருக்கும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க. 10 பேரை நம்பி நீங்கள் முதல்ல போடலாம் கூட்டா, அதால் 10 ரூபா வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடத்துவாங்க. அப்போ இந்த 2026 ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் அப்படின்னு பிரிச்சிங்க. இந்த குரு பயிற்சி தான் உங்களை குபேர யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக மாற்றப்போகுது. ஏன்னா லாப வீட்டில் குரு உச்சமடைகிறார். அதுமாரி ராகு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். அவர் 5வது வீட்டுக்கு டிசம்பரில் வருவார். 12ல் இருக்கிற கேதுவும் 11வது வீட்டுக்கு போவார். அதன் பிறகு அற்புத மாற்றங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும். கவலைப்படாதீங்க. 2021 ஜூன் மாதத்துக்கு பிறகு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. 2026 நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.